புயல் மையம் கொண்டிருக்கிறது. எங்கே மையம் கொண்டிருக்கிறது? கடலிலே மையம் கொண்டிருக்கிறது. புயல்னா கடல்ல தான் சார் மையம் கொண்டிருக்கும். என்னன்னா ஆர்எஸ் மங்கல கம்மாயில மையம் கொண்டிருக்கும். கடல் தான் அது. இல்ல புயல் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது. தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. ஏன் அந்த தாமதம்? மலையை வந்து எங்க வந்து தாக்கும்? சென்னையில தாக்குமா? சென்னையை தாக்குவதற்காக தான் இந்த புயல் வந்து கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரியிலிருந்து விழுப்புரத்தை நோக்கி புயல் சென்று கொண்டிருக்கிறது. ஏன் விழுப்புரத்தை நோக்கி போகுது? அங்க பாட்டி வீட்டுக்கு சமைச்சு போவோம். தேவையானதுலாம் சும்மா இது அதிகம் யோசிச்சு பேசுறதுக்கு எனக்கு உயிர் போயிட்டு பண்ணி ஏங்க பின்னாடி இங்க மேப் வச்சிட்டு என்னமா சொல்றீங்க? இது அதெல்லாம் நீங்க ஃபோர்காஸ்ட் மேப் பாருங்க. புயல் வந்து எப்போ எங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் படத்தில் மேக கூட்டங்கள் கடலில் இருக்கும் மேகங்களை அது இழுத்து தன்வசப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. புயலானது வந்துவிட்டது. அது இப்பொழுதுதான் புயலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்காக புயலானது எந்த திசையில் நோக்கி நகர்கிறது, நகர வாய்ப்பு உள்ளதாக. எந்த திசையில் நகரும்? அது காத்தடிக்கிற திசையில போகும். அது பாட்டு போகும். காத்து எந்த பக்கம் அடிக்கும்? அது எந்த பக்கம் நகருது அந்த பக்கம் அடிக்கும். புயலானது இங்கு பார்த்தா தெரிகிறது. இலங்கையில் இருந்து மேல் நோக்கி தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் நோக்கி எது சார் வருது? சும்மா வருது பாட்டு போலாம். வழக்கமாக மேலிருந்து கீழே இறங்கும் புயல் இந்த தடவை கீழ இருந்து மேலே ஏறுது. ஒரு சேஞ்ச் வரும். அதே இறங்கி போகுது. புயலானது அங்க இருந்து மேல் நோக்கி ஆந்திரா பக்கமாக செல்வதற்கான வாய்ப்பு. ஆந்திராவுக்கு எதுக்கு போகுது? அல்லது பார்க்க போகுது. தேவையானது